ஜூன் 23, 2026 இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை. நீங்கள் விதைத்த நன்மைகள் அனைத்தும் இந்த பருவத்தில் ஆசீர்வாதமாக திரும்ப வரப்போகின்றன. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் செய்த நன்மைகள் யாராலும் கவனிக்கப்படாமல் போயிருக்கலாம். உங்கள் அன்பு, உதவி, ஜெபம், தியாகம் வீணானது போல தோன்றியிருக்கலாம். ஆனால் தேவன் எதையும் மறக்க மாட்டார். நீங்கள் விதைத்த ஒவ்வொரு நல்ல விதையும் சரியான நேரத்தில் ஆசீர்வாதமாக முளைக்கும். ரூத் உண்மையோடு விதைத்தாள். தேவன் அவளுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட எதிர்காலத்தை கொடுத்தார். கொர்நேலியுவின் ஜெபங்களும் தர்மங்களும் தேவனுக்கு நினைவாக ஏறின. சிறுவன் கொடுத்த 5 அப்பமும் 2 மீனும் ஆயிரங்களை ஆசீர்வதித்தது. அதேபோல் நீங்கள் கண்ணீரோடு விதைத்த நன்மைகள் இப்பொழுது பலனளிக்க தொடங்கும். நீங்கள் எதிர்பார்க்காத வழிகளில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் உழைப்பும் விசுவாசமும் வீணாகாது. பின்வரும் ஜெபத்தை நாம் அனைவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். அன்பான பரலோக தந்தையே, நாங்கள் விதைத்த ஒவ்வொரு நல்ல விதையையும் நினைவில் வைத்திருக்கும் கிருபையுள்ள தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, சோர்ந்து போனவர்களுக்கு புதிய பலனை அளியும். காத்திருப்பவர்களுக்கு பொறுமையையும் நம்பிக்கையையும் கொடும். நாங்கள் விதைத்த நன்மைகள் அனைத்தும் உமது நேரத்தில் ஆசீர்வாதமாக அறுக்கப்பட செய்யும். கர்த்தாவே, எங்கள் கண்ணீரின் விதைகளை மகிழ்ச்சியின் அறுவடையாக மாற்றி எங்கள் வாழ்க்கையை உமது நன்மையின் சாட்சியாக மாற்றும். திருமணத்திற்கும் குழந்தை பாக்கியத்திற்கும் காத்திருக்கும் ஜெபங்களுக்கு பதில் தாரும். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடுகிறவர்களை மிகுதியாக ஆசீர்வதித்து அவர்களின் வாழ்க்கையில் சந்தோஷமும் சமாதானமும் ஆரோக்கியமும் மற்றும் வளமை பெருகச் செய்யும். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன்.